ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்காகவே அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரமாகிய பணப்பெட்டியோட உன்னை பார்க்க வந்திருக்கேன். இதை தொட்ட நொடி முதல் உன் கஷ்டங்கள் யாவும் காணாமல் போய் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்க ஆரம்பிச்சிடும். நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் உனக்காக நான் சிறப்பாக முடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி இருக்கேன் அல்லவா? உடஞ்சி போன உறவுகளையும் உன்னை விட்டு விலகி போன உறவுகளையும் ஒட்ட வைக்கும் பிசினாக இந்த பொறுமை இருக்கும். எந்த அளவுக்கு நீ பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா நானே உன் சார்பில் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து நடத்தி கொடுப்பேனேன்னு செல்லவே. நீ அமைதியாக இருந்தீனா நான் உனக்காக வந்து பேசுவேன். உன்னுடைய ஆற்றலையும் உன்னுடைய திறமைகளையும் பேசி பேசி நீ வீணாக்க வேணான்னு தான் சொல்கிறேன். எந்த விஷயத்தை செய்யணுமோ அதில் உன் திறமையை காட்டு. என்ன நடந்தாலும் கலங்காமல் அதில் நீ கவனத்தோடு செயல்படும் போது கண்டிப்பாக உனக்கான வெற்றி கதவுகளை எல்லாம் நானே திறந்து வச்சிருவேன். உன் உழைப்புக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றால் போல உன்னை சிகரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேனேன்னு செல்லாமே. என் அருளால் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. எதுக்காகவும் நீ பயப்பட வேண்டாம். உன் மன பாரத்தையெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். உன் குடும்பத்தின் ஒற்றுமை தான் உனக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து ஒத்துமையோடு வாழ தயாராகு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவும் நம்பிக்கையோடும் இருக்கணும். உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற உயர்வையும் உன் நல்ல மனசுக்கு ஏற்ற நிம்மதியையும் இந்த வராகி அம்மா நான் உனக்கு கொடுக்குறேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு நிழலாகவும் ஒளியாகவும் நானே இருந்து உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உனக்கு வெற்றியை கொண்டு வந்து தருவேனேன்னு செல்லமே. நான் உன் கூடவே இருப்பேன்ற நம்பிக்கையோடையே நீயும் மகிழ்ச்சியோடும் துணிச்சலோடும் வாழ்க்கையில் முன்னேற தயாராகு. யாரோ ஒருத்தருக்காக யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னாங்க செஞ்சாங்கன்றதுக்காக அதை நினச்சி நீ கண்ணீர் வடிக்க வேண்டாம். உன் அன்பை புரிஞ்சுக்காதவங்க உன்னை விட்டு போனாகணுன்றது என்னுடைய விருப்பப்படி உத்தரவுப்படி தான் நடந்தது. உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்களே எல்லாம் நான் தான் உனக்கு தேவையில்லைன்னு விலக்கி வச்சிருக்கேன். உனக்கு தகுதியற்றவர்களையும் உன் நல்ல மனசுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களையும் உன்னிடமிருந்து பிரித்து வச்சதே உன்னை பாதுகாக்கத்தான் என் செல்லமே. காயப்பட்ட உன் மனசை நான் கண்டிப்பாக குணப்படுத்துகிறேன். உன்னை உண்மையாக நேசிக்கக்கூடிய உறவுகளை உன் மேலே அன்பு காட்டக்கூடிய உறவுகளை இந்த வராகி அம்மா நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை நினச்சி நீயே உன்னை தண்டிச்சுக்க வேண்டாம். தப்பு செஞ்சா அதை உணர்ந்து திருந்த தயாராகு. நீ செய்த தவறுகளில் இருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை எல்லாம் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் பழைய பக்கங்களை அழிச்சிட்டு புது பக்கத்தில் உனக்கான புது வெற்றியை எழுதி வைக்க போகிறேன் என் தங்கமே. இன்று முதல் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு துணையாகவே இருப்பேன். அது மட்டுமல்ல, உன் எதிர்காலமும் மிக அழகாக பிரகாசமாக ஜொலிக்கும்படி நான் செய்ய போகிறேன். எந்த சூழ்நிலையும் உன்னை நீயே குறைச்சி மதிப்பிடுவதை நிறுத்திக்கோ. அடுத்தவங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, முன்னேறுறாங்களே, காசு பணம் நிறைய சேர்த்து வசதியாக மாறிட்டாங்களே, நம்மால் முடியலையே நீ யோசிச்சு உன் மன நிம்மதியை நீ இழக்க வேண்டாம். உனக்கென ஒரு தனி பாதை இருக்குது. என்ன நீ கொஞ்சம் மெதுவாக போய்கிட்டு இருக்க. ஆனால் கூடிய சீக்கிரம் நீ போகும் வேகத்திலேயே உனக்கான பாதையிலேயே நான் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துருவேன். உனக்குள்ளே இருக்கக்கூடிய அபாரமான திறமையை முதல்ல நம்பு. இந்த உலகம் அடுத்து தானாகவே உன்னை நம்ப ஆரம்பிச்சிடும் என் தங்கமே. தேவையற்ற பதத்தை பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு உன் இலக்கை அடைவதில் உறுதியாக இரு. ஒவ்வொரு நொடியும் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுத்து உன்னை ஜெயிக்க வைப்பேன்னு செல்லமே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் என் ஆசீர்வாதம் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும். நீ எதுக்காகவும் கலங்காமல் தைரியமாக துணிஞ்சு நின்று கூடிய சீக்கிரம் நான் உன்னை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறேன்.
உனக்கான ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் அள்ளி கொடுத்து என் அன்பு பிள்ளையான உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது உனக்கு இருக்கிற தடைகளை பற்றி நீ யோசிக்க வேண்டாம். உனக்கான ஒரு புது முன்னேற்ற பாதையை நான் திறந்து வைக்கிறேன். நீயும் நம்பிக்கையோட உன் முயற்சிகளை தொடர்ந்து செய்ய பழகு. உனக்கான சகல ஐஸ்வர்யங்களையும் சகல செல்வங்களையும் அள்ளி கொடுத்து எந்த கஷ்டமும் கவலையும் இல்லாத அளவுக்கு உன்னை நல்லபடியாக வாழ வச்சு உனக்கு மன நிறைவையும் கொடுத்து உன்னை நானே மகிழ்ச்சியால் நிரப்புறேன் என் தங்கமே. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ எவ்வளவுதான் கடுமையாக உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் யாருமே உன்னை கவனிக்க மாட்டாங்க, எல்லாரும் உன்னை குறை சொல்கிறாங்கன்னு சொல்லி வருத்தப்படாத. உன்னுடைய உழைப்பை மனிதர்கள் மதிக்காமல் போகலாம், ஆனால் உன்னுடைய ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் இந்த வராகியம்மா கணக்கு வச்சுருக்கேன். அதுக்கான அங்கீகாரத்தையும் உயர்வையும் வெற்றியையும் கண்டிப்பாக நான் உனக்கு கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உயர்வு வந்து சேரணும்னா, நீ நல்ல நிலைமைகளை வந்து ஜெயிக்கணும்னா உன் கடமையை நீ சரியாக செஞ்சினா போதும். கண்டிப்பாக அதற்கேற்ற பலனை நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. உனக்காக யாரும் இல்லை, உனக்காக யாரும் வந்து நிற்கலை, உதவி செய்யலை, ஆதரவு தரலைன்னு நீ ஒருபோதும் சொல்லாதே. உன் இரத்த நாளங்களின் ஓட்டமாய் உன் நாடி நரம்பாய் மூச்சு காற்றாய் இந்த வராகியம்மா உனக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் உன்னை படைச்ச இந்த வராகியம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டேன். நான் உன் கூட இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். உன் நிழல் உன்னை பின்தொடர்வது போல நானும் உன்னை பின்தொடர்ந்து வந்து உன் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றி காட்ட போகிறேன். உன் கண்ணுக்கு தெரிந்த தாயாக இருக்கும் நானே உன் கண்ணுக்கு தெரியாத தெய்வமாகவும் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருள் உன்னை சூழ்ந்தாலும் அதிலிருந்து உன்னை விலக்கி பாதுகாக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்படாதே. எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு நம்பு என் செல்லமே. நீ நினச்சது இன்னும் நடக்கலை, ஆனால் நீ நினைக்காத, நீ எதிர்பாராத பல விஷயங்கள் மோசமாக கஷ்டமாக நடந்து உன்னை துன்பத்தை தருதுந்தானே வருத்தப்பட்ட. எது எப்படி இருந்தாலும் அதை சரி செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கேன். உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை எல்லாம் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு நான் நடத்தி கொடுக்க போகிறேன். இந்த பணப்பெட்டியை தொட்ட உனக்கு அல்ல அல்ல குறையாத அல்வ செல்லத்தை எல்லாம் நான் அள்ளித்தரப்போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உனக்கான பரிசு மிகப்பெரிய அளவில் உன்னை வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. உன் கவலைகளின் பாரத்தை எல்லாம் நீ சுமந்து கஷ்டப்பட்டது போதும். இப்போது உன் மனசில் இருக்க கவலைகளையும் உன் கஷ்டங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. நீ அமைதியாக இருந்தாலே நான் உனக்கான பாதையை காட்டுவேன். உன் போராட்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உடைஞ்ச பொருட்களை இந்த உலகத்து மனிதர்கள் குப்பையில் தானே தூக்கி எறிவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உடைஞ்ச இதயங்களை எல்லாம் என் மடியில் நான் ஏந்தி தாங்கி பிடிப்பேன் என் செல்லமே. நீயும் மனசுடைஞ்சு போய் மனக்காயங்களோட கஷ்டங்களோடு இருக்கிறதால தான் நான் உன்னை என் மடியில் ஏந்தி கொண்டு உன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தர்றதுக்காக ஓடி வந்திருக்கேன். உன் மனசு காயப்பட்ட இடத்திலேயே உன்னை பலமான ஆளாக உருவாக்க போகிறேன். மீண்டும் உன்னை ஒரு வைரக்கல்லாக நான் செதுக்க போகிறேன். எல்லா இடத்துலையும் நீ பேசி பேசி தான் உன்னுடைய உணர்வை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீ பேசாமலேயே நீ என்ன நினைக்கிறேன்னு யோசிக்கிறேன்றதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி படைத்த இந்த வராகியம்மா உன் கண்ணீர் துளிகளை வீணாக கீழே விழுக விட்டுட மாட்டேன் என் செல்லமே. என் கரங்களால் உன்னை ஏந்தி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ தவறு செய்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய பழகு. தேவையில்லாத பழைய விஷயங்களை எல்லாம் மறந்து புது வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ இழந்த இழப்புகளை தாண்டி உனக்கான சந்தோஷத்தையும் லாபத்தையும் வெற்றியையும் கொடுத்து உன்னை இன்பமயமாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உன் மனசில் இருக்க தேவையில்லாத பாரத்தை இறக்கி வச்சு உனக்கான மாற்றத்தை நான் கொண்டு வந்து தர்றேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. நீ காட்டும் கருணையிலும்
நீ சந்தோஷமாய் மற்றவங்களுக்கு செய்யும் உதவியிலும் இந்த வராகி அம்மா கலந்தே இருக்கேன். நீ அமைதியாக அன்பாக இருக்கிறதாலேயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்பு எங்கே இருக்கோ அங்கே தானே நானும் இருப்பேன். அதனால தான் உனக்குள்ள நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய போகிறேன். நீயும் நானும் இனிமேல் வேறு வேறு கிடையாது. உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன் செல்லமே. இந்த உலகம் உன்னை இருட்டில் தள்ளி விட்டுருச்சுன்னு நினைக்காத. வாழ்க்கை உன்னை புதைச்சிருச்சுன்னு நினைக்காத. புதைச்சி வச்ச விதையாக நீ இருந்து ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே நான் உனக்கு இருளை கொடுத்துருக்கேன். உன்னை புதைச்சி வச்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. அதாவது தோல்விகளை உனக்கு அள்ளி கொடுத்ததே நீ எல்லாத்தையும் தள்ளி விட்டுக்கிட்டு வெளியே வரக்கூடிய விதையாக செடியாக மரமாக மாறுவதற்காக தான். மண் உன்னை அழுத்தி உனக்குள்ள இருளை கொடுத்து உன்னை செடியாக உருவாக்குவதைப் போலவே சோதனைகள் உன்னை அழுத்தி கஷ்டத்தை கொடுத்து கவலையை கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்க போகுது என் செல்லமே. நீ வாழ்க்கையில் வளர்ந்து அந்த வானத்தையே தொட போகிற. எல்லா வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்க நான் வந்துட்டேன். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கடல் அமைதியாக இருப்பது போல நீயும் அமைதியாக பொறுமையாக இரு. கடலில் அவ்வப்போது புயல்கள் வந்தாலும் மறுபடியும் அதுவே அதை அமைதியாக மாற்றிக்கும். அதே போல தான் நீயும் உன் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி உனக்குள்ள நீயே அமைதியை உருவாக்கிக்கணும் என் செல்லமே. தவறான பாதையில் நீ போவதை தவிர்க்கிறதுக்காகவே சில கதவுகளை அடைச்சி வைக்கிறேன். சில விஷயங்களை நீ கேட்டும் நான் கொடுக்காததுக்கு காரணம் அது உனக்கு சரி வராது, உனக்கு பிரச்சனைகளை கொடுக்குன்றதுக்காக தான். எது உனக்கு நல்லதோ அதை நான் நடத்தி கொடுக்குறேன். எல்லா விஷயங்களும் ஏன் நடந்தது எதுக்காக நடந்ததுன்றத கூடிய சீக்கிரம் நீ புரிந்து கொள்ளும்போது எல்லாமே உன் நல்லதுக்காக தான் நான் செஞ்சேன்றதையும் நீ புரிஞ்சு ஆச்சரியப்பட தான் போகிற. உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சுட்டு அதற்கான முடிவுகளை என்கிட்ட விட்டுடு. உனக்கு எது தேவையோ அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் கொடுப்பேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நேற்று வரைக்கும் உன்னை கைவிடாத இந்த வராகியம்மா இன்றைக்கும் உன்னை கைவிட்டுற மாட்டேனே செல்லமே. நீ இழந்ததை விட மேலானதை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்ததையும் விட சிறப்பானதை கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன். காலம் கனியும் வரை பொறுமையாக இரு. உன் பொறுமைக்கான பலனையே நான் ஆசீர்வாதமாக மாற்றி தருவேன். அமைதியாக நீ இருக்கும்போது தான் உனக்கு அழகான நல்ல விஷயங்கள் நடக்கும். உன் கண்ணீரை தொடச்சி கவலைகளை போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. தன்னம்பிக்கையோடு தைரியமாக இரு. இருண்ட இரவுகளுக்கு பிறகுதான் மிகப்பெரிய விடியல் வரும். அதே போல இருளாக இருக்கும் வாழ்க்கையில தான் நீ பிரகாசமாக ஜொலிக்கும்படி நான் வெற்றியை தரப்போகிறேன். எதையும் தேடி போய் நீ கவலைப்படாத. எதையும் தேடி போய் கிடைக்கலையேன்னு கஷ்டப்படாத. உன் வாழ்க்கை பயணத்தின் திசையை நான் வெற்றியை நோக்கி திருப்பி வைக்கிறேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்க பயத்தை எல்லாம் வேறறுத்து உனக்கான பலத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காதே. என் கையில் எதுவுமே இல்லை, என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை நீ சொல்லிக்கிட்டு இருக்க. கைகள் காலியாக இருப்பதே நான் உனக்கு கொடுக்க போகும் புது வரங்களை பெற்றுக்கொள்வதற்காக தான். இந்த வரம் தரும் வராகி உனக்கு என்னென்ன வேணுமோ அது அனைத்தையும் வரமாக கொடுத்து உன்னை காத்தருள்வேன். நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அழகான விஷயங்களையும் நடத்தி கொடுத்துருவேன். என் கரங்களால் உன்னை தாக்கி பிடித்து தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து தரனா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ வடிக்கிற கண்ணீரை தொடச்சு உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்க போகிறேன். இனி எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்த்ததை விட மிக அழகாக சிறப்பாக நடக்கும்படி நான் செய்கிறேன்.